Hello, Nifty 25th of July, Nifty monthly expiry. So last 3-4 days ஆகவே வந்துட்டு கண்டினியூஸ் லாஸ்ட் 3 டேஸுமே லாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப பொசிஷன் சைஸ் ரொம்ப பெருசாக வைக்க வேணாம், ஹை ரிஸ்க் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு லோ ஹை ப்ராபபிலிட்டி லோ ரிஸ்க் ட்ரேட்ஸே எடுப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 1200 rupees ப்ராஃபிட். இட்ஸ் அபவுட் 0.2% ஆஃப் த கேபிட்டல். என்னன்னா ஐ திங்க் 12 மணிக்கு மேலே தான் நான் ட்ரேடே எடுத்தேன். ஏன்னா மார்னிங்லேருந்து ஐ திங்க் 2 ரிசல்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், ஆக்சிஸ் பேங்க்கும் எல்என்டியும். ஸோ அதில் ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க் என்ன 6% கேப் டவுன் பண்ணுச்சு. ஸோ அதனால அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரினால ஆக்சிஸ் பேங்கோட புட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட புட்டு செல் பண்ணியிருந்தேன். ரிசல்ட் ரேட் எடுத்தது நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி தான். ஸோ அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை மேனேஜ் பண்ணும் அந்த பாயிண்ட் வர வரைக்கும் 12 o'clock வரைக்கும் அந்த பொசிஷன் வச்சிருந்தேன். ஸோ மார்ஜினும் பிளாக் ஆயிருந்துச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறமும் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கிறவங்க நல்ல டிஸ்டன்ஸில் வச்சு தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதில் வந்து இந்த ப்ராஃபிட். அண்ட் இஃப் யூ சி ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு வெண்ட் லைக் ஆக்சிஸ் பேங்க் வந்து வெண்ட் 6% கேப் டவுன். ஸோ திஸ் போகிறதுனால இட் ஓப்பன் கேப் டவுன். அதுக்கப்புறம் வந்துட்டு கால் செல் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் இட் வாஸ் கன்சல்டேட்டிங். அப்புறம் கால் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டு புட்டும் எக்ஸிட் பண்ணிட்டு காரோட லாங் சைட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கரண்ட் மந்த் இன்னைக்கு எக்ஸ்பைரியோட ஒரு ஷார்ட் கால் செல் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இந்த லாஸோட எக்ஸிட் இஸ் குட், லைக் 0.47% ஆஃப் 2 lakh is okay. எல்என்டி ரிசல்ட் வாஸ் இன் லைன் ஸ்லைட்லி பீட், ஸோ இட்ஸ் அப் 1 to 1.5 to 2%. ஸோ அதில் ஐ வாஸ் எக்ஸிட்டிங் 2000. ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் இட் இஸ். Coming back to Nifty, so this was the day today. Let me see if I can load Nifty. Yeah, I think yellow மேலே தான் நான் என்ட்ரு பண்ணேன். I was selling 500 calls and 300 puts. So கிட்டக்க வந்தேன். அப்புறம் I think it was more or less managing the same thing. Not much I think. See, 500 and 200. See, 500, 200 அதுக்கப்புறம் 500 போல 450 கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் 250 உள்ள 300 கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 250 450 ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ 550 அண்ட் லைக் கிட்ட அதுக்கப்புறம் கொண்டு வரணும். ஸோ அந்த டீப்லேயே வச்சிருந்தேன். அண்ட் தட் வாஸ் த ட்ரேட். இஃப் யூ சி, yeah, 1000, I think it will be 1380. And flat relay at the trade, but it went up. So like stop loss at this 172 is the last year. You see this, this is 1380 minus 173. And 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 12 orders. 25 basis from 300, get at 300 charges. And then it's about 0.2% gross, 0.15% this net. Okay, I'm happy with Rihanna. The continuous, these are the losses I've had. So, size கம்மி பண்ணி ரிஸ்க் கம்மியாக எடுத்து லைக் லாங் பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் திஸ். அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி ஸ்லோலி ஐ கேன் பில்ட் த மொமெண்டம். ஸோ தட் இஸ் ஐ எம் பிளானிங். அண்ட் பிசிக்கல் ரிசல்ட்ஸ் as well, it's 969 loss, which is 0.47%, and this is 2%. And yeah, this comes with almost same, but yeah, ஏன்னா ப்ராஃபிட் வந்து லோவர் கேபிட்டல் அண்ட் திஸ். யா, அதே மாதிரி வந்துட்டு டெக் மஹிந்திரா ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கேன், which is for this result. அது என்னாச்சுன்னா லாஸ்ட்ல மினிட்ல வந்துட்டு லிக்விடிட்டி திடீர்னு காணாம போயிடுச்சு. ஸோ கால் செல் பண்ணிட்டேன். புட்டுக்கு வந்துட்டு இல்லை. ஸோ இருந்ததை வச்சு தான் செல் பண்ணேன். அதனால சரி பரவாயில்ல அப்படின்ட்டு 2 லாட்ஸை செல் பண்ணியிருந்தேன். பிகாஸ் சைட் கொஞ்சம் க்ளோஸாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. Result is beat. Result is in line or slightly beat, so maybe it will go up here. It's already in 2000 profit, so yeah, I think I can manage it. அது மாதிரி நாளைக்கு ரிசல்ட்டுக்கு ஐ எம் ஹேவிங் 2 பொசிஷன்ஸ் வித் பவர் இன்டென்ஷன். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இப்போதைக்கு இருக்கு. ஐ திங்க் திஸ் மந்த் வில் பி நெகட்டிவ். திஸ் இஸ் கொண்டு போய் நெகட்டிவ். ஜெனரலி மோஸ்ட்லி இஸ் கொண்டு போய் நெகட்டிவ். டோட்டலாகவே இந்த மந்த் நெகட்டிவ் போல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஐ திங்க் ரிசல்ட்ஸ் ஹேவ் been really good. So I made about 7% of the deployed capital on this, which comes to 2% of the overall use for the capital on this, very less. So it's about 30 to 40% of the capital that I use for that. 31% of the capital that I use for anything. So 7% on that means
2% or 3% on the overall capital, which is good. And yeah, I think our value and the graph is also kind of okay. Yeah, I think that should be it. Anything else to add on? Uh, yeah, from December long put நான் sell பண்ணிட்டேன் because I didn't have margin, so cash வேணுங்கிறனால I sold it. So I'll be buying back this tomorrow. So அதான் plan. Okay. Yeah, I'll keep you posted. Thank you.